ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்ப ரிச்சான டெலிஷியஸான கடப்பாசியை இந்த வீடியோவில் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். யூ ஆர் வாட்சிங் ஃபீஸ்ட் வித் ஃபிராஸ். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இஃப்தாரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் செய்ய ஆசைப்படுவாங்க, அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணுமா கமெண்ட்டில் நீங்கள் தெரியுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அக்ரோட் பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஏலக்காய், குங்குமப்பூ, சீனி, கடப்பாசி, பால். இன்க்ரீடியன்ட்ஸை நோட் பண்ணிக்கிறேங்க. கடப்பாசியை தண்ணியில் ஊற வைங்க. எல்லா பருப்பையும் அப்புறம் ஏலக்காவை அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி மிக்சியில் அரைங்க. குங்குமப்பூவை பாலில் ஊற வைங்க. ஒரு சட்டியில் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ அரைச்சி வச்ச பருப்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி திருப்பி இதை கொதிக்க விடணும். இப்போ ஊற வச்ச குங்குமப்பூவை ஆட் பண்ணுங்க. பால் அடி பிடிக்காமல் இருக்கிறத கிண்டி கிண்டி விடுறோம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும்.
சட்டியில் நம்ம ஊற வச்ச கடப்பாசியை ஆட் பண்ண போகிறோம். கடப்பாசியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கரையிற வரைய குக் பண்ணணும். கடப்பாசி ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா தண்ணியாக வந்துடணும், அது முக்கியம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாலில் கடப்பாசியை சேர்க்க வைக்க போகிறோம். சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பவுலில் ஊற்றி நட்ஸை தூவுங்க. நல்லா ஆறி கொஞ்ச நேரத்துலேயே செட் ஆயிடும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். நாளைக்கு இஃப்தாரில் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியான கடப்பாசி ரெடி. வாங்க திண்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. Bye. Thank you for watching. See you in next video. Bye.